திருப்பத்தூர் மாவட்டம் செங்கிலிக்குப்பம் பகுதியில் அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் வேலூரில் இருந்து 39 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஆம்பூர் அடுத்த செங்கிலிகுப்பம் அண்ணாநகர் பகுதியில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் முன்பக்க டயர் பஞ்சர் ஆகியுள்ளதால் பேருந்து சிறிது நேரம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவிலேயே நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நடத்துனர் பேருந்தில் கீழே இறங்கி வந்து பஞ்சரான டயரை சரிபார்த்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஈச்சர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்கம் மோதியது. இதில் அரசு பேருந்தின் நடத்துனர் அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் தப்பினார். மேலும் அரசு பேருந்து பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த திருப்பத்தூரை சேர்ந்த 2 நபர்களும் ஈச்சர் லாரியின் ஓட்டுநர் அவர்களும் படுகாயமடைந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்துக்குள்ளான பேருந்தை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கின்றனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.